ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் தம்பியோட பர்த்டே. ஸோ நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ணுறோம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நாங்கள் பண்ண செலிப்ரேஷன், நாங்கள் பண்ண ஃபன்னு எல்லாமே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டவுசரோடு எடுத்த குட்டு நீ ஆடு மவன் இல்லை, ஆடு நல்லா ஆடு. பிறந்த நாள் செலிப்ரேஷன் பண்ணுறியோ? அது புது ட்ரெஸ் போட்டிருக்கேல. மெதுவோட மோனே ஹாப்பி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எலும்பே. ஐயோ இதையோ காட்டிக்கிட்டே இருக்கேன் பறிச்சு. வேற ஏதாவது போச சொல்லுடா. கருகருன்றது சரி சரி போதும். மணியை பார்த்துக்கோங்க. மணி 12:15. 12:15 இவன் பண்ணுற அக்கப்போர் ஏழே. இது எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு தான் வரப்போகுது தெரிஞ்சு போச்சு. மரியாதையே இந்த போனை கொண்டுக்கிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போகிறாங்க, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இல்லை இது ஒரு டான்ஸுன்னு ஊருக்குள்ளே சொன்னேன்னா எவ்வளோ ஓட ஓட ஓடி. இது என்ன படம்? கேப்டன் மில்லர். கடான்னு தூங்கிச்சு எலும்பு. நம்ம வீட்டில் மட்டும்தான் லைட் எரியுது. இங்கே பாரு, வெளியில் இது கூட நல்லா குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கு. என்ன எப்படி பார்த்தாலும் நீ மட்டும் கொஞ்சம் கலராக தெரியுது. இப்போ குளிச்சதுனால தான் நீ வெள்ளையாக தெரியுத பாருங்க. தூங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் 12 மணிக்கு செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கேக்கில் ஒன்றும் இல்லை, ஆனால் சும்மா செலிப்ரேஷன். க்ளோஸ்அப்பில் இருக்கணும். பிறந்தநாள் பாய். 12:30 தோசை சாப்பிட்டுருக்காரு. தர ஹாப்பி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வேற ஃபேண்ட்டை மாட்டிட்டு இது நீ போட மாட்ட. என்னடா மோனு என் மகன் கேப்பியா? எனக்கு என்னதுன்னு கேப்பியா? இருக்கேன், ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். பிறந்த நாள் விஷஸ். எஸ். ஏய் ஏய் ஆரதே என்னது செருமபாடு பண்டிபாடு பையன். இதெல்லாம் ஒரு டீசெண்ட். உண்மையா சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டா? இவன் கேர்ள் ஃப்ரெண்டா கிளவி இன்னும் இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட. ஸோ நேற்றுலேருந்து செம்ம ஃபன்னாக போச்சுங்க, செம்ம ஜாலியாக போச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடுன்னு பார்க்க போனேன். ஸோ இட்லி தான் இன்றைக்கி மார்னிங் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை எங்கள் வீட்டில். அதனால் இட்லி, அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா முச்சிக்காய் குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதையே சாப்பிட்டாச்சு. ஸோ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமே இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி நான் பிறந்த நாள் உடன் பிறந்தவள்டா ஊறிச்சு. 5 ரூபா நைட்டு. நம்ம நைட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன், அதனால நீ இப்போ 5 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி கொடுத்து ஏமாத்துற. மரியாதை ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிரு. உனக்கு இல்லாததா யார்கிட்ட கேட்குறேன்? என்கிட்ட தானே கேட்குறேன். வாயிலே வடை சுட்டா போதுமா? வாங்கி கொடுக்கணும்டா தம்பி. தம்பு என்ன அடுத்த வருஷம் சிறப்பா உனக்கு செய்கிறேன். அடுத்த வருஷம் கேட்டா அதுக்கு அடுத்த வருஷம் சிறப்பா செய்கிறேன். அவன் முதல் ட்ரீட் வைக்க மாட்டேன். இதுதான் உண்மை. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு வட்டம். குச்சமே இல்லை. இல்லவே இல்லை எனக்கு. ஜாலியாக இருக்கேன். புது பேண்ட்டு, புது சட்டை. என்னதான் நான் கேட்ட மாதிரி சொல்கிறேன். ஜாலி தான். பருவலாம் வந்திருக்கு. யார் அந்த பொண்ணு? வெயிலுக்கு வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. உண்மையா சொல்லு, யார் அந்த பொண்ணு? இருக்கேன் மூக்க சிந்தி தடையை விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தாமா ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ மறக்காம ஹாப்பி பர்த்டே டு யூடா. எலும்பி நீயே பிச்சு தின்னுக்கோ மரியாதையா. இல்லை கொஞ்சம் தான் பிச்சு சாப்பிட சொன்னேன், முழுசாக வாங்கி சாப்பிடக்கூடாது. அதையும் பாதி உடச்சிட்டேல. ஏ
ஏன் இந்த கீழே விழுந்துரும். இல்லை பரவாயில்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு. இல்லை நீதே கொடுத்த அதான் உனக்காண்டி. நல்லா இருந்துட்டு போடாமோன்னு அடுத்த வருஷம் நல்லா குழந்தை குட்டியோட சந்தோஷமா இரு. தேடியில தான் போவேன், குழந்தை குட்டி தான் வராது. ஐயோ மூஞ்சி இதாக